அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை ஆனி மாத குபேர பௌர்ணமி. ஒரே ஒரு முறை இந்த வார்த்தைகளை எழுதி மணிப்பர்சில் வைத்து பாருங்கள், ₹1 கூட ஒரு கோடியாக மாறும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி திதியை முன்னிட்டு அன்றைய தினம் பணவசியம் ஏற்படவும் நினைத்த காரியம் கைகூடவும் நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக சக்தி வாய்ந்த எளிமையான ஒரு பணவசிய முறை. இந்த பணவசிய தாந்திரிகத்துல சந்திர பகவானுடைய பீஜாட்சரம் கலந்த ஒரு பணவசிய வாக்கியம் இருக்குங்க. ஒரே ஒரு முறை இதை எழுதினாலே போதும், நல்ல பணவசியத்தை கொடுக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க. சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைய ஒரு நாள் ஒரே முறை இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, நம்ம எழுத போகும் சந்திர பகவானுடைய திருநாமம் கலந்த அந்த பணவசிய வாக்கியம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட்ல சந்திர பகவானுடைய பணவசிய திருநாமம் இருக்குங்க. திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். நாளைய குபேர பௌர்ணமியை முன்னிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல்ல 2 சிறப்பு பதிவுகளை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். அதுல சொல்லியிருக்க மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் சேர்க்கலாம். நாளைய தினம் ஜூலை 10ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் முழுவதுமே பௌர்ணமி திதி நிறைவாக இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை நாளைய தினம் மாலை 5 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் இருந்தாலே போதுங்க. அதாவது இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய இந்த பணவசிய வாக்கியத்தை தான் நம்ம எழுத போறோம். சோ அந்த அளவிற்கு நீங்க பேப்பர் எடுத்துக்கிட்டாலே போதும். அதுல கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் சந்திர பகவானுடைய திருநாமம் கலந்த பணவசிய வாக்கியத்தை ஒரு முறை நம்ம எழுதணும். ஓம் ஸ்ரீம் சம் சந்திராய தனம் பணம் வசி வசி. ஓம் ஸ்ரீம் சம் சந்திராய தனம் பணம் வசி வசி. ஓம் ஸ்ரீம் சம் சந்திராய தனம் பணம் வசி வசி. ஒரே ஒரு முறை இதை எழுதிட்டு அந்த பேப்பரை மடித்து பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்னு பணம் வைக்கக்கூடிய எந்த இடத்தில் வேணாலும் வைக்கலாம். இந்த பேப்பரை அடிக்கடி நீங்க மாற்றணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ரொம்ப பழசாகிட்டாலோ கிழிந்து விட்டாலோ அல்லது தொலைந்து போய் விட்டாலோ புதியதாக திரும்பவும் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நீங்க எழுதி வைக்கலாம். பொதுவாகவே வியாழக்கிழமைனாலே குருமார்களுக்கும் குபேரருக்கும் உரிய நாள். அந்த குபேரருக்கு உரிய வியாழக்கிழமையில் நாளைய பௌர்ணமி வருவது மிகவுமே விசேஷம். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய முறையாக இருந்தாலும் அதற்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை நாளைய தினம் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக ஸ்ரீ சக்கர யந்திரம் பதித்த பிரமிட். பொதுவாகவே பிரமிடுக்குள்ள நாம் எழுதி வைக்கக்கூடிய கோரிக்கைகள், விருப்பங்கள் உடனடியாக நிறைவேறும். அதிலும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பிரமிட்ல 5 விதமான எந்திரங்கள் பதிக்கப்பட்டிருக்குங்க. ஸ்ரீ கணபதி யந்திரம், ஸ்ரீ வாஸ்து யந்திரம், ஸ்ரீ தன ஆகர்ஷண குபேர யந்திரம், ஸ்ரீ அஷ்டலட்சுமி யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். பொதுவாகவே இந்த பிரமிடை வாங்கி வீட்டினுடைய எந்த ரூம்ல வேணாலும் நீங்க வைக்கலாம், அல்லது ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்துல வைக்கலாம். பெட்ரூம்ல நம்ம வைக்கும் போது கணவன் மனைவி ஒற்றுமை, ஆழ்ந்த தூக்கம் நமக்கு கிடைக்கும். வீட்டினுடைய வரவேற்பறை, ஹால் பகுதி
பகுதியில் வைக்கும்போது வாஸ்து தோஷங்களை நீக்கும். பூஜை அறையில சுவாமி படங்களுக்கு பக்கத்துல வைக்கும்போது வீட்டிற்கு ஒரு தெய்வீக கவசம் உண்டாகும். ஆபீஸ்ல ஒர்க் பண்ற இடத்துல நம்ம வைக்கும்போது தொழில் உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதை தாண்டி இந்த பிரமிடுக்குள்ள நம்முடைய கோரிக்கைகளை எப்படி எழுதி வைக்கணும்ன்றத ஒரு டெமோ வீடியோவாக நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன பிரியாணி இலை எடுத்துக்கோங்க, பிரிஞ்ச இலைன்னு கூட நம்ம சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பேலீஃப். அதுல கிரீன் கலர் பெண்ணால நம்முடைய கோரிக்கை நிறைவேறிட்டதாக அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதாக ஒரு முறை எழுதி வைக்கணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுதுன்னா ரூபாய் 10 லட்சத்தை நான் பெற்றுவிட்டேன் அல்லது 10 லட்சம் ரூபாயை நான் பெறுகிறேன், இது போல எழுதணும். திருமண தடை இருக்கிறவங்க மனம் விரும்பிய திருமண வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டது. உத்தியோகம் கிடைக்கிறதுல தடை இருக்கிறவங்க நல்ல உத்தியோகம் கை நிறைய சம்பளத்துடன் கிடைத்து விட்டது. சொந்தமாக வீடு வாங்கணும் கட்டணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய சொந்த வீட்டில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது போல உங்களுடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி அதை நிறைவேறிட்டதாக ஒரு வரி அல்லது 2 வரியில எழுதுங்க. அதே போல விரும்பிய நபரை ஈர்ப்பதற்கு எப்படி எழுதி வைக்கணும்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய பெயரை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதற்கு கீழே மம வசிய வசிய ஸ்வாகா இது போல எழுதி பிரமிடுக்குள்ள வைக்கணும். கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உண்மையான உறவுகளுக்கும் இதை நீங்க பயன்படுத்தலாம். அந்த நபருடைய பெயரை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதற்கு கீழே மம வசிய வசிய ஸ்வாகான்னு எழுதி நம்ம பிரமிடு வைக்கக்கூடிய ஸ்ரீ சக்கர யந்திரம் பதித்த தட்டு இருக்கும், அதுல வச்சுட்டு பிரமிடால அதை நீங்க மூடி வச்சிருங்க. உங்களுடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் இதே போல அந்த பிரமிட் வைக்கும் தட்டுல வச்சுட்டு பிரமிடால நம்ம மூடணும். இப்ப தினமும் 2 நிமிஷம் அந்த பிரமிடுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டோ அல்லது நின்னுட்டோ நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை சொல்லணும். இந்த பிரமிடை அடிக்கடி திறந்து பார்க்க கூடாதுங்க. ஒரு முறை நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா அதோட அது அப்படியே இருக்கட்டும். உங்களுடைய கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த இலையை நீங்க எரிச்சிருங்க. பிறகு அடுத்த கோரிக்கைக்காக இதே போல நீங்க செஞ்சு வைக்கலாம். இதுல இன்னொரு மெத்தடும் இருக்குங்க. விரும்பிய நபரை ஈர்ப்பதற்கு அவங்களுடைய போட்டோக்கு பின்னாடி வசி வசின்னு எழுதி இந்த பிரமிடுக்குள்ள நீங்க வைக்கலாம். தினமும் 2 நிமிஷம் அந்த பிரமிடுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டோ நின்னுட்டோ அந்த நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு சொல்லணும். இப்படி நாம் செய்யும் போதும் நாம் விரும்பிய நபரை சுலபமாக நம்மால் கவர்ந்திழுக்க முடியும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அபாரமான பணவசியத்தையும் முகவசியத்தையும் தரக்கூடிய லக்ஷ்மி சங்குமாலை. இதை லக்ஷ்மி கௌரி இடம்புரி சங்குமாலைன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே கடலிலிருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு போன்ற பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். அதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த லக்ஷ்மி சங்குகளாலான மாலையை கழுத்தில் நாம் அணியும் போது ஒவ்வொரு நாளுமே அது பணவசியத்தை கொடுக்கும். ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்து கொண்டே இருக்கும். இந்த சங்குகள் நம்முடைய கழுத்தில் படப்பட நம்முடைய முகத்திற்கு நல்ல லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும், அதாவது முக வசீகரம் ஏற்படும். நல்ல முகப்பொலிவை கொடுக்கக்கூடியது இந்த சங்கு மாலை. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த மாலையை அணியலாம். குளிக்கும் நேரம் மற்றும் தூங்கும் நேரத்துல மட்டும் இந்த மாலையை நம்ம எடுத்து வச்சிடணும். மற்ற நேரம் முழுவதுமே இந்த மாலையை அணிந்து கொள்ளலாம். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும், நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல வராகி அம்மன் கிட்ட இந்த பொருட்களை வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.